வணக்கம் மக்களே! நான் உங்கள் அறிகிறன் இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இப்போ சமீபத்தில தான் ஒரு காணொளி போட்டிருந்தோம். நாகா மல்லையார்ங்கிற ஒரு இந்தியர் அமெரிக்கால வந்து கொல்லப்பட்டார். ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டாரு. டாலஸ்ங்கிற ஒரு இடத்துல. இது நடந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிருக்குங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஸ்டூடண்ட் ஆக்சுவலி. இவரு பார்த்தீங்கன்னா 30 வயசு மிக்க ஒரு மனிதர். தெலுங்கானாவ சேர்ந்தவரு. இவரு சாண்டா கிளாரா அதாவது கலிபோர்னியா மாகாணத்துல ஒரு இடத்துல வந்து போலீஸாளரால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இதுல என்ன கொடுமைன்னா, இந்த சம்பவம் நடந்தது வந்து செப்டம்பர் 3. அவங்க வீட்டார் இது எல்லாருக்கும் வந்து தகவல் சொன்னதே வந்து 2 வாரம் கழிச்சுதாங்க. இது வந்து சொல்லப்போனா அந்த நாகமல்லையாவோட இன்சிடென்ட்க்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஆ நம்ம ஏன் இத பத்தி பேசுறோம்? ஒரு தனிநபர். இது வந்து ரொம்ப ஒரு செய்தி மாரி இருக்கு. நியூஸ் சேனல் மாரி இருக்கு. நம்மளோட சேனலோட நோக்கம் அது இல்லன்னு நமக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாரி நான் வந்து திரிக்க விரும்பல. ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா நடந்துட்டு இருக்க மாரி தோணுது. ஏன்னா, இப்ப நான் சமீபத்தில நான் பார்த்த நியூஸ்ல யுகேல நடக்கிற இந்த ரேசிசம் அதுல முக்கியமா பாதிக்கப்படுறது இந்தியர்கள். ஒரு சில பகுதி, ஒரு சில இடத்துல. நெறைய பேர் வந்து இந்த முஸ்லிம்ஸ்ல தான் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த பங்களாதேஷ், நேபாள் இந்த மாரி பகுதியிலருந்து வரவங்கள டார்கெட் இதுல இந்தியர்களும் பாதிக்கப்படுறாங்க. அதே மாரி மத்த நாடுகள்ல வந்து இந்த இந்தியர்கள வெளியில சொல்றதுங்கிறது நடந்திருக்கு. முக்கியமா அமெரிக்காலயும் நெறைய இடத்துல பார்த்திருக்கோம். கனடால. இப்போ சமீபத்தில இன்னொரு செய்தி என்னன்னா, ஜார்ஜியா அந்த யூரோப்ல ஒரு கன்ட்ரியான ஜார்ஜியால வந்து சில இந்தியர்கள வந்து கைது பண்ணதாகவும் நான் ஒரு செய்தி பார்த்தேன். இந்த மாரி நடக்கிறது வந்து ரொம்ப ஆங்கிலத்தில சொல்ற மாரி இந்த ரேசிசம் அப்படிங்கிறது இப்ப வந்து வந்திருக்கோ, அதே மாரி முக்கியமா இது இந்தியர்களுக்கு எதிரா வந்திருக்கோங்கிறத ஒரு கேள்வியே எழுப்புது. ஆ நான் தவறா கூட இருக்கலாம். தவறா இருந்தா என்ன திருத்திக்கோங்க. பிரச்சனை இல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்ப்போம். இவரு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானால வந்து முசாபர் நகர் முஸ்பப் நகர்ங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாத்லருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி மஹாபூப் நகர்ங்கிற ஒரு இடத்துல வந்து நேட்டிவா கொண்டவரு. இவரு பார்த்தீங்கன்னா 2016 அவரோட எம்.எஸ் படிக்கிறதுக்காகவே வந்து புளோரிடா அங்க போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு முடிச்சு அவருக்கு வேலை கிடைக்குது. அங்கேயே சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செய்றாரு. இந்த சம்பவம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து காலை 6:18 6:15க்கு வந்து அவங்களுக்கு அங்க உள்ள சாண்டா கிளாரா போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா, அவருக்கும் அவரோட ரூம்மேட் ஆன இன்னொரு நபருக்கும் வந்து ஏசில கோளாறு. ஏசி சின்ன பிரச்சனை. ஏன்னா, இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்து அதுதான் வந்து மெயினா ஹைலைட் பண்ணாங்க. சில பேர் வந்து ரேஷியல் பிரச்சனைங்கிறாங்க. இது எதுலன்னு ஒரு சின்ன பிரச்சனைனால கைகலப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் இவரு கத்தி எடுத்திருக்காரு. அத வந்து அட்டாக் பண்ணதாகவும், அத வந்து இந்த போலீஸ் வார்ன் பண்ணாங்க. ஆனா, அத மீறியும் வந்து விக்டிம தாக்க முயற்சி பண்ணதால, இவரு மேல வந்து 4 குண்டு வந்து பாயப்பட்டிருக்கு. சுட்டுருக்காங்க. 4 குண்டு சுட்டக்கப்புறம் இவரு எமர்ஜென்சி ரூம் அதாவது மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியில இறந்திருக்காரு. இத யாரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, சாண்டா கிளாராவோட போலீஸ் காவல்துறை டிபார்ட்மென்ட்டோட சீஃப். இங்க எப்படி எஸ்பி, ஐஜி அந்த மேல் பொறுப்புல இருக்க ஒரு நபர். அவரு பார்த்தீங்கன்னா, சீஃப் மார்கன். அவரு வந்து அவரோட அந்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த மாரி 6:18 நடந்தது. எத்தன பேரு யார் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி பக்கத்துல உள்ள ரெசிடென்ட் வந்து ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணதாகவும், அவங்க வந்து டைமுக்கு போனதாகவும், அதுக்கப்புறம் வந்து அவரு வார்ன் பண்ணதா சொல்றாங்க. ஆனா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தந்தையான முகமது அஸ்னுதீன் எ அவரு என்ன சொல்றாருன்னா, இது வந்து ரொம்ப சஸ்பிஷியஸா இருக்கு. இது ரொம்ப சந்தேகக்குறியா இருக்கு. ஏன்னா நடந்தது 2 வாரத்துக்கு முன்னாடி. எங்களுக்கு இப்ப தான் தகவல் சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம, எங்க பையன் வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது. அதே மாதிரி வந்து இதுல நெறைய ஒரு சந்தேகம் இருக்கு. இது எம்.இ.ஏ வந்து அதாவது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை வந்து இத வந்து என்னன்னு ஆராய்ச்சி அ இன்வெஸ்டிகேட் பண்ணி இத வந்து கண்டுபிடிக்கணுங்கிறத வலியுறுத்தலா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில வந்து ஜெய்சங்கர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னைக்கு காலையில வந்து நான் கேள்விப்பட்டேன். இந்த மாரி சாண்டா கிளாரால வந்து ஒரு நபர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாரு. மார்டல் வந்து இன்னும் அவரோட பிரேதம் வந்து இன்னும் அந்த சாண்டா கிளாரா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. எனக்கு உண்மையிலேயே எதனால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க? இது ஏன் இப்படி நடக்குது? ஒரு நல்ல ஒரு ஒரு விசாரணை எனக்கு தேவைப்படுங்கிறத வந்து ஜெய்சங்கர் வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு. இத தான் நெறைய பேரு சொல்றாங்க. அங்க உள்ள இந்தியன் எம்பசி மூலமா அவரோட பிரேதத்த வந்து இங்க கொண்டு வரதாகவும், இதுக்கு முன்னாடி முக்கியமா இத நல்லா ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏன்னா, அங்க உள்ள இந்த கன் கலாச்சாரம் அப்படிதாங்க. நெறைய இடத்துல நம்ம கவனிச்சோம். இப்போ சமீபத்தில நெனைக்கிறேன், நியூயார்க்லயா, புளோரிடாலயான்னு தெரியல. இந்த ஒரு சீக்கியர் வந்து அவரோட அந்த தல்வார வச்சு ரொம்ப நேரம் சுத்தி இந்த மாரி பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணதாகவும், நெறைய தடவ வார்ன் பண்ணி அதுக்கப்புறம் கன் ஷாட் பண்ணாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அந்த மாரி இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ஒரு ஆறுதல் எடுத்துக்கலாம். ஓகே ஆயுதம் இருந்திருக்கு. 2, 3 தடவ வார்ன் பண்ணி சுட்டுருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இவர்கிட்டயும் ஆயுதம் இருந்திருக்கு. கத்தி இருந்ததாக சொல்றாங்க. ஆனா இது வந்து
அவங்க வந்து ரொம்ப ஒரு அசால்ட்டா இத எடுத்துப்பாங்க. இந்த கன் ஷாட்ங்கிறது இந்த அமெரிக்கால அப்படிதாங்க. ஒரு தடவ தவறுதலா ஒருத்தர் மனிதர் வந்து கைய தூக்க சொல்லியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் அப்ன்னு. அத வந்து அவரு கார்லயே இருந்துகிட்டே, ஆனா கார்ல ஏதோ கீயோ ஏதோ விழுந்திருக்கதாவோ கை எடுத்துட்டு போயிருக்காரு. அவரு கன் தான் எடுக்குறான்னு நெனச்சு தவறுதலாவே நெறைய பேரு இந்த மாரி எக்கச்சக்க கேஸ் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி லாக்அப் டெத்தோ அது மாரி இத இத வந்து நம்ம மிஸ்ஃபயர்ன்னு சொல்லிக்கலாம். இந்த மிஸ்ஃபயர் கேஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு அமெரிக்கால. அவங்க இந்த கன்ன வந்து ரொம்ப எல்லாருக்கும் குடுத்ததுனாலயே, இந்த போலீஸ் வந்து எப்பவுமே ஒரு பயத்திலே இருக்கிறதுனால, அது ரொம்ப எளிதா பயன்படுத்துறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு குற்றவாளிகளுக்கு பயன்படுத்துறாங்களோ, அதுக்கு இணையா வந்து அப்பாவிகள் மேல பயன்படுத்துறாங்க. அவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறதும். ஸோ இந்த கன் கலாச்சாரங்கிறது உண்மையிலே ஒழியணும். முக்கியமா இந்த சார்லி கிர்க்கோட விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி இப்போ இந்த நஸ்ருதீன் முகமது இவரோட விஷயமா இருக்கட்டும். இந்த மாரி நிகழ்வுகள் வந்து நிச்சயமா குறைக்கப்படணும். அது மட்டும் இல்லாம நெறைய இடத்துல அந்த பள்ளிகள்ல ஷூட் அவுட் நடக்கும். நம்ம வால்மார்ட், அப்புறம் டார்கெட் இந்த மாரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல ஏன் எதுக்கு பண்றாங்கன்னே தெரியாது. ஒரு காரணமே இல்லாம பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நிச்சயமா குறைக்கப்பட வேண்டிய அமெரிக்கால. இந்தியாவ பார்த்து இந்த விஷயத்துல அமெரிக்கா நிச்சயமா கத்துக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது ஒரு டாபிக் பத்தி உங்களுக்கு பேசணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா